அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ் பழமொழி, எளிய பாதை தான் எல்லோரையும் சேர்க்கும். அதேபோல் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிய மார்க்கத்தையே உம்மத்திற்காக தேர்ந்தார்கள். தமிழ் கவிதை, சுமையில்லாத வழி தந்து சுழல விடாத சிந்தை தந்து கருணையால் மார்க்கம் கட்டி காட்டினார் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இக்கவிக்கு ஏற்றார் போல் இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது புர்தா ஷரீஃபில் 47வது பைத்தில் இவ்வாறாக குறிப்பிடுகிறார்கள்: லம் யம்தஹின்னா பிமா தஅயல் உகூலு பிஹி ஹிர்சன் அலைனா ஃபலம் நர்தப் வலம் நஹிமி. தமிழ் மொழிபெயர்ப்பு: நாம் வழியில் நேராக செல்ல வேண்டும் என்ற பேராசையால் அறிவுகள் தாங்க முடியாத பழுவை நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மீது சுமத்தி நம்மை சோதிக்கவில்லை. அதனால் அவர்கள் காட்டிய அறவழியில் நாம் ஐயுறவும் இல்லை, நம் தடுமாறவும் இல்லை. கவிஞர் கூறுகிறார், நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தின் மீது கொண்ட அன்பும் கருணையும் காரணமாக மனித அறிவுக்கு எட்டாத சுமக்க முடியாத கட்டளைகளை நமக்கு விதிக்கவில்லை. அவர்களின் மார்க்கம் புரிந்து கொள்ள முடியாத சிக்கலான வழி அல்ல, மனித இயல்புக்கு ஏற்ற எளிய தெளிவான வழி. அதனால்தான் இந்த மார்க்கத்தில் குழப்பமும் இல்லை, தடுமாற்றமும் இல்லை. இஸ்லாம் என்பது மனிதனை சிரமப்படுத்த வந்த மார்க்கம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தின் மீது கொண்ட கருணையால் அறிவால் சுமக்க முடியாதது, செயலால் கடினமானது, மனதை குழப்புவது இவற்றை மார்க்கமாக்கவில்லை. இதுவே யுஸ்ர் என்னும் இஸ்லாத்தின் அடிப்படை.